إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فيا أيها الحاضرون السامعون أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوه بالسر والعلن واتقوه بامتثال أوامره واجتناب نواهيه சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் மாலிகுல் முல்க் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நாளை மறுமை நாளில் தன்னுடைய திருக்கரத்தினால் எங்களை அழைத்து முஃமின்களை அழைத்து நீர் புகட்ட இருக்கின்ற உத்தம நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வினை சிறந்த முறையில் பின்பற்றி மரணித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வாராந்தம் இடம்பெறுகின்ற ஹுதுபா மற்றும் தொழுகையில் கலந்து பயன்பெறுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும், அதேபோன்று சொல்லப்படுகின்ற செய்திகளை வீடுகளில் இருந்து கொண்டு செவிமடுத்து பயன்பெறுவதற்காக காத்திருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலாவின் ரஹ்மத், அவனுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் சிறந்த ஒரு நாளில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு காட்டி தந்த சில வழிகாட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் பயன் தரும் அடிப்படையில் பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இன்றைய ஹுதுபாவில் எமது இல்லங்கள், வீடுகள் எப்படி ஒரு இஸ்லாமிய வீடுகளாக காட்சி அளிக்க வேண்டும் என்ற விடயங்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல நிஅமத்துகளை தந்திருக்கின்றான். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நிஅமத்துகளை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கின்றான், தந்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு நிஅமத்து தான் நம் எல்லோரும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை மொழிந்து அந்த கலிமா சொல்லுகின்ற ஏவுகின்ற விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது அல்ஹம்துலில்லாஹ். அதனோடு இணைந்ததாக அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான
அடிப்படை வசதிகளையும் நிஅமத்தாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இன்றைய எங்களுடைய தலைப்போடு தொடர்பான இல்லம், வீடுகள், உண்மையில் இல்லம் என்பது, வீடு என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹு தஆலா இந்த வீடுகள் மூலமாக அமைதியை, மன நிம்மதியை, சந்தோஷத்தை தருவதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மை, வீடு என்பது அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாகும். வீடு என்பது உளரீதியான நிம்மதிகளை தரக்கூடிய இடமாகும். சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தின் மூலமாக தமாம நிஅமஹி அலா அபீதிஹி பிமா ஜஅல லஹும் மினல் புயூத், ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட நிம்மதிகள், எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்குமோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக வீட்டில், ஒரு இல்லத்தில் வைத்திருப்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அழகான முறையில் இந்த வசனத்துக்கு தெளிவுரை வழங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைதி, சிறந்த நல்ல ஒரு தூக்கம், நல்ல ராஹத்தான நிலைப்பாடு, ஆடைகளை அணிவதற்கும் மாற்றுவதற்கும் உகந்த இடமாக, இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கின்றதோ அத்துணை சந்தோஷங்களையும் நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹு தஆலா இந்த இல்லங்களில் வைத்திருப்பதாக குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற செய்திகள் மூலமாக நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களிடத்தில் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எவ்வளவோ வசதி தந்திருந்தாலும், சில நேரங்களில் நாங்கள் பெரும் பெரும் ஹோட்டல்களில் போய் தங்குவோம். சில நேரங்களில் பெரும் பெரும் ரெஸ்டாரண்ட்களில் நாங்கள் போய் சாப்பாடுகளை உட்கொள்கின்ற நிலை இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று சில நேரங்களில் ராகத்துகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அலைந்து திரிகின்றோம். எப்படித்தான் நாங்கள் திரிந்தாலும் நாம் கஷ்டப்பட்டு, நாம் உழைத்து, நாம் ரசித்து கட்டிய வீடு என்பது, அதில் கிடைக்கின்ற நிம்மதி என்பது, அதில் இருக்கின்ற தூக்கம் என்பது, அதில் இருக்கின்ற ராஹத் என்பது, நிம்மதி என்பது எங்கும் கிடைக்க மாட்டாது என்பது நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற விடயமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? பயணம் சென்றால் உங்களுடைய பயணத்தின் தேவைகள் முடிந்து விட்டதா, நீங்கள் மிக விரைவாக உங்களுடைய இல்லங்களை நோக்கி வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த கூற்று இல்லம் என்பது நிம்மதியை தரக்கூடியது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் ஒரு சமூக அமைப்பின் இந்த வீடு என்பது ஒரு பெரும் ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கல்விக்கூடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறந்த தலைவர்கள் உருவாகின்ற, நல்ல புத்திஜீவிகள் உருவாகின்ற, நீதமான நீதிபதிகள் உருவாகின்ற, நல்ல அழைப்பாளர்கள் உருவாகின்ற, முன்மாதிரி மிக்க மாணவர்கள் உருவாகின்ற, சாலிகான பெண்கள் உருவாகின்ற, வினைத்திறம் மிக்க தாய்மார்கள் உருவாகின்ற, முன்மாதிரி மிக்க பெற்றோர்கள், தந்தைமார்கள் இருக்கின்ற உருவாகின்ற ஒரு இடமாக இந்த வீடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நாம் எல்லோரும் வீடு கட்டுகின்ற போது நாம் அந்த சூழலை பார்க்கின்றோம். நாம் கட்டப்போகின்ற இந்த வீடு, அது அமைகின்ற இடம், அது பக்கத்தில் இருப்பவர்கள் யார், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு இடமாக, ஒரு சூழலாக இந்த இடம் இருக்குமா, எனக்கு இருக்குமா, என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்வார்களா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அந்த சூழலை பற்றி அறிந்து வீடுகளையும் வளவுகளையும் வாங்கக்கூடிய, கட்டக்கூடிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் காரணம். எல்லோருடைய நோக்கமும் என்னுடைய வீடு, என்னுடைய இல்லத்தில் நல்ல சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதாகும். குர்ஆனில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்து ஆல இம்ரான், அதே போன்று சூரத்து நிசா, சூரத்துல் ஹுஜராத், சூரத்து நாஸ்,
சூரத்துல் மாஇதா போன்ற அத்தியாயங்கள் ஒரு வீட்டின் கட்டமைப்பு சம்பந்தமாக, ஒரு பிள்ளை பெற்றோர்களுக்கு இடையிலான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் சம்பந்தமாக, ஒரு வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளியை நாங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் சம்பந்தமாக, வீட்டில் இருக்கின்ற அந்த உணவு பழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் சம்பந்தமாக, ஆடை ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் போன்ற பல வீட்டோடு தொடர்பான நல்ல அதிகமான விடயங்களை பேசக்கூடிய அத்தியாயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இஸ்லாம் மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இல்லத்தின் மூலமாக, ஒரு வீட்டின் மூலமாக எங்களுடைய நிம்மதிகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டல்களை சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்க உண்மையில் நாம் வாழுகின்ற இந்த சூழலில், தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய வீடுகளில் எங்களுக்கு நிம்மதி இருக்கின்றதா? எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நிம்மதி இருக்கின்றதா? எங்களுடைய மனைவி மூலமாக நிம்மதி இருக்கின்றதா? பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்கள் மூலமாக எங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா என்று எங்களோடு உள்ளத்தோடு நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவையும் கால சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வீடுகளை நாங்கள் புகழ்ந்து சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக, திக்ர் செய்கின்ற வீடுகளாக, முன்மாதிரி மிக்க தாயையும் தந்தையும் ஈண்டெடுத்த வீடுகளாக, நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய பேசக்கூடிய வீடுகளாக இருக்கின்ற அதே நேரத்தில் பல வீடுகள் அடிக்கடி புலம்புகின்ற, பல வீடுகள் ஆண்கள் இல்லாத வீடுகளாக, ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் இருக்கின்ற விரச்சோடிப்பை காணப்படுகின்ற வீடுகளாக பார்க்கின்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். சிலர் சொல்லுகிறார்கள், வீட்டில் நிம்மதி கிடையாது, மனைவிடத்தில் சந்தோஷம் கிடையாது, பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகின்ற அந்த ஏவல்களை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லை, எந்த நேரமும் சண்டை, எந்த நேரமும் சச்சரவும் பிரச்சனையமாக இருந்து கொண்டிருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நிலை கிடையாது என்று நாங்கள் எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனால் உண்மையில் இஸ்லாம் சொல்லுகின்ற, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் சரியான முறையில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு தூரமாகி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அந்த நிம்மதியை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம், எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும், நிம்மதி நிறைந்த வீடாக இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கின்ற ஷைத்தான் துரத்தப்பட்டு ஒரு இஸ்லாமிய ஒரு சூழல் உள்ள வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் சில விடயங்களை நினைவுபடுத்துகிறேன். சொல்லப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லை என்றிருந்தால் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இந்த கால சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக அன்புக்குரிய சகோதரர்களே, எமது இல்லங்களை நாங்கள் உயிரோட்டம் உள்ள இல்லங்களாக மாற்ற வேண்டும். முதலாவது விடயம், உயிரோட்டம் உள்ள வீடுகள். எப்படி உயிரோட்டம் உள்ள வீடுகளாக மாற்றுவது? வணக்க வழிபாடுகள் மூலமாக உயிரோட்டம் நிறைந்ததாக வீடுகள் காணப்பட வேண்டும். சும்மா கற்பனை பண்ணி பார்ப்போம். உண்மையில் என்னுடைய வீடு வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒரு வீடாக இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை என்றால் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும். பாருங்கள், சில செய்திகளை சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்கின்றான். நமக்கு தேவை, நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ஆசைப்படுகின்ற பகுதி ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை, அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் தேவை. அப்ப அல்லாஹு தஆலா அருள் செய்கின்றான், சந்தோஷத்தை கொடுக்கின்றான். யாருக்கென்றால், காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகல இம்ராஅத்தஹு, இரவல எழும்பி தொழுகின்றார், சுபஹு தொழுகின்றார், தொழுது விட்டு தன்னுடைய மனைவி உறங்கிக் கொண்டிருக்கின்றாளா அரற்றார், போய் சுபஹு தொழுகையை நிறைவேற்றுமாறு தன்னுடைய மனைவியை எழும்புமாறு சொல்கின்றார். எழும்பி தொழுதால் ஓகே, எழும்பலையா ஃபஇன் அபத் நலஹ ஃபீ வஜ்ஹிஹா அல்மா, தண்ணீரை தெளித்து தொழுமாறு சொல்லி அந்த பெண்ணை எழுப்பி தொழ வைக்கின்றார். இந்த ஆண் மகனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்கின்றான். அல்லாஹு அக்பர். இது சும்மா இந்த ஹதீஸ், இது என்னுடைய கருத்து கிடையாது.
இது ஒரு வஹி, இது நிதர்சனமான உண்மை. இப்படி சுபஹு தொழாமல் ஏனைய தொழுகைகளை நிறைவேற்றாமல் வீட்டில் பெண்கள் இருக்கின்ற போது அன்பாக அவர்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் தூக்கம் மிகைத்து போகின்ற போது தண்ணீரை தெளித்து நாங்கள் தொழுமாறு சொல்லுகின்ற போது அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான். இதை போன்று ஒரு பெண்மணி கணவன் தொழாமல் தூங்குகின்றானா, அவனை தொழுமாறு அரட்டுகிறாள். மறுக்கின்றானா, தண்ணீரை தெளித்து பள்ளிவாசலுக்கு சென்று ஆண் மக்கள் ஜமாத்தாக மஸ்ஜிதில் தொழ வேண்டும் போமாறு சொல்கிறாள். வீட்டில் தூங்குகின்ற ஆண் மகனை அரட்டி அனுப்புகிறாள். இந்த பெண்மணிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டில் சுபஹு தொழாமல், வீட்டில் எவ்வித தொழுகைகளை நிறைவேற்றாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அது எந்த அளவுக்கு சாத்தியம் சகோதரர்களே? அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அதன் மூலமாக நாங்கள் ரஹ்மத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நாங்கள் தொழுதோமா? உள்ளத்தோடு பேச வேண்டும். இமாம் ஜமாத்தோடு நான் தொழுதிருந்தால் என்னுடைய வீட்டில் ரஹ்மத் இருக்கின்றது. என்னுடைய மனைவி தொழுதிருந்தால் வீட்டில் ரஹ்மத் இருக்கின்றது. வயதுக்கு வந்த ஆண் மகனும் பெண் மகளும் தொழுதிருந்தால் ரஹ்மத் இருக்கிறது சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், பெரிய கவலை. மஹல்லாவை வளைத்து பல ஆண்கள் இருக்கின்றார்கள், ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். சுபஹு தொழுகைக்கு ஒரு சஃப் அல்லது ஒன்னரை சஃப். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி ஒரு வீட்டுக்கு ரஹ்மத் வரும்? எப்படி அந்த சூழலுக்கு ரஹ்மத் வரும்? சிந்திக்க வேண்டிய பகுதி சகோதரர்களே. அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நஃபீலான வணக்கங்களை செய்யுமாறு சொன்னார்கள். ஜமாத் தொழுகையை நாங்கள் பள்ளியில் நிறைவேற்ற வேண்டும். நஃபில் தொழுகையை நாங்கள் விரும்பினால் வீட்டிலும் தொழலாம். ஏனென்றால் தாங்கள் தொழுகின்ற போது எங்களுடைய பிள்ளைகள் பார்த்து பழகுவார்கள். அப்ப சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்றுகின்ற ஒரு ஆண் மகனாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக நாங்கள் மாற வேண்டும். அப்ப எங்களுடைய வீடு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக உயிரோட்டம் உள்ள ஒரு வீடாக காட்சி அளிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பாவங்கள் குறையும், ஷைத்தான் தூரமாகுவான். இன்னும் ஒரு செய்தியில் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்க வேண்டாம். ஏன்னு தெரியுமா? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரட்டப்படுகிறான். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை எப்படி? பிரச்சனைக்கு யாரு காரணம்? ஷைத்தான். நாங்க ஷைத்தானை அழைத்து ஷைத்தானுக்குரிய இடத்தை கொடுத்து விட்டு பிரச்சனை இருக்க போடாது நினைப்பது பிழை. இன்றைக்கு எந்த வீட்டில் அல் குர்ஆன் ஓதப்படுகின்றது? சில வீடுகள் ஓதுகின்றார்கள், ஆனால் பல வீடுகள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது என்ன இன்னும் கொஞ்சம் கவலை என்னன்னா, ஓத தெரியும், அது ஒரு பிரச்சனை. இன்றைக்கு அதிகமானவர்களுக்கு ஓத தெரியாது. நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அல் குர்ஆனுடைய வசனங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் வீடுகளில். சூரத்துல் பக்ரா மட்டுமல்ல, சூரத்துல் ஆல் இம்ரான் ஓதப்பட வேண்டும், சூரத்து யாசின் ஓதப்பட வேண்டும், சூரத்துல் கஹ்ஃப் ஓதப்பட வேண்டும், எல்லா சூறாக்களும் ஓதப்பட வேண்டும். சகோதரி, அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். எங்களுடைய வீட்டில் அல் குர்ஆன் ஓதப்படுகின்றதா? அல்ஹம்துலில்லாஹ். ஷைத்தான் நிச்சயமாக இருக்க மாட்டான். இது நிதர்சனமான விடயம் சகோதரர்களே. அடுத்த செய்தியை பாருங்கள். யாரோ ஒரு வீட்டுக்கு நுழைகின்ற போது சலாம் சொல்லிக் கொண்டு சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறாரோ, ஷைத்தான் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்கிறான், லா மபீத லக்குமுல் யௌம் வலா அஷா. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, ஷைத்தான்களே, இன்றைக்கு இந்த வீட்டில தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிடுறதுக்கு உணவும் கிடையாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். சின்ன வசனம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்கின்ற அந்த சலாம், பிஸ்மில்லா என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஏற்படுத்துகின்ற மாற்றம். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த நடைமுறை இருக்குதா? இந்த நடைமுறை நாங்க செய்யற இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும். எப்படி சகோதரர்களை மகிழ்ச்சி வரும்?
சுன்னா புறக்கணிக்கப்படுகின்றது, குர்ஆன் புறக்கணிக்கப்படுகின்றது. நாம் வேணும் என்று புறக்கணிக்கப்படுகிறது என்று சொல்லவில்லை. ஏதோ உலகத்தினுடைய நடைமுறை சூழல் புறக்கணிக்கப்படுகிறது. இதனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் போகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய வீட்டுச் சூழலை நாங்கள் இபாதத் நிறைந்த சூழலாக இன்ஷா அல்லாஹ் மாற்ற வேண்டும். குர்ஆன் ஓதுகின்ற, தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற, நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற வீடுகளாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாற்றுகின்ற போது நல்ல மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாகும் சகோதரர்களே. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயமாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நேரத்தை கவனத்துக் கொண்டு சுருக்கமாக சொல்கின்ற சில விடயங்களை. இரண்டாவது விடயமாக சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வகையில் முதலாவது விடயமாக பேசுகின்ற விடயம் தஹாரா, சுத்தம். அரபு மதரசாக்களில் படித்த உலமாக்களை சந்தித்து கேளுங்கள். முதலாவது பாடம் தஹாரா என்ற பாடத்தை தான் ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பிறகுதான் அல் இபாதாத், வணக்க வழிபாடு என்கின்ற பகுதி வரும். சுத்தத்திலும் மிக முக்கியமான என்ன தெரியுமா? நாம் சொல்லுவோம் ஆடை சுத்தமாக, இடம் சுத்தம், அதுவல்ல, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தில் வஞ்சகம், குரோதம், பொறாமை எல்லாத்தையும் வைத்து வந்து பள்ளிவாசல்ல இமாம் ஜமாத்தாக தொழுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், வசிக்கின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சும்மா கற்பனை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு இன்றைய நாள் எங்களோட வீடு எப்படி இருக்கிறது? சுத்தத்துக்கு முன்னுதாரணம் முஸ்லிம்கள். ஆனா கவலை என்ன தெரியுமா? சில வீடுகளில் போய் தண்ணி குடிக்க கஷ்டம் வரும், வாந்தி வரும். சில வீடுகளுக்கு முன்ஹோலுக்குள்ள போகலாம். சில வீடுகளில் கிச்சன்ல போய் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிம் வாழ்கின்ற வீடா என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த வீடுகள் காணப்படும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்கள்? தஹிரு அஃனியதகும், உங்களுடைய முற்றங்களை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். உங்களுடைய வீட்டின் முற்றம். ஏன் முற்றத்தை சொன்னார்கள் என்றால், முற்றம் சுத்தமாக இருந்தால் உள்ளுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? யூதர்கள் இருக்கின்றார்கள். யூதர்கள் அல்லாஹ் சபிக்கின்ற கூட்டம். இன்றைக்கு நாங்களும் சபித்துக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு லானத் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த யகூதிகள், யூதர்கள் வீட்டை ஒருபோதும் சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். நீங்க யூதர்களுக்கு ஒப்பாக வேண்டாம். உங்களுடைய வீடுகளை முஸ்லிம்களா, ஷஹாதா கலிமா முடிந்த முஸ்லிம்களா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிச்சன் சுத்தமாக இருக்க வேண்டும், பெட்ரூம் சுத்தமாக இருக்க வேண்டும், பாத்ரூம் சுத்தமாக இருக்க வேண்டும், டாய்லெட் சுத்தமாக இருக்க வேண்டும், ஹால் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்க எப்ப சுத்தத்தை நினைக்கிற தெரியுமா? யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கடா, சரி தட்டம் மாறி திருவாங்க ஒவ்வொரு ஆளும். ஒரு பக்கம் ஆம்பளை ஓடுவாரு, இன்னொரு பக்கம் மனைவி ஓடிக்கொண்டிருப்பாள். இதுக்கு பிறகுதான் டாய்லெட்டை கழுவணும், கிச்சனை ஒழுங்குபடுத்தணும். அல்லது போலீஸ்காரர்கள் வந்து, PHI வந்து, கடும் டெங்கு, எல்லோருக்கும் கடும் ஆபத்தான நோய் பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மட்டும் அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அந்த நஷ்டஈட்டு தொகையில் இருந்து தப்புறதுக்காக வேண்டி சுத்தம் செய்வார்கள். இப்படி ஒன்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் மார்க்கம் என்பது சுத்தத்தை முதன்மையாக சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சுத்தமுள்ளா இருக்க வேண்டும். உது செய்து சுத்தமாக இருக்கின்றோம், குளித்து சுத்தமாக இருக்கின்றோம், விஸ்வாஸ் செய்வதன் மூலமாக சுத்தமாக இருக்கின்றோம். இப்படி சுத்தமாக இருப்பதன் மூலமாக என்ன நன்மையோ அதே நன்மை வீட்டை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. வீடு சுத்தமாக இருக்கின்ற போது ஷைத்தான் நிச்சயமாக இருக்க மாட்டான். அசுத்தமான இடங்கள் தான் ஷைத்தானுக்கு பிடிக்கும். சுத்தமான இடம் ஷைத்தானுக்கு பிடிக்காது, விரண்டோடி விடுவான்.
வீடு நிம்மதியான வீடாக, சந்தோஷம் நிறைந்த வீடாக காணப்படும் சகோதரர்களே. எனவே இன்ஷா அல்லாஹ் வீடுகளை நாங்கள் சுத்தமாக்குவோம். இதை ஏவக்கூடாது. ஹுதுபாவை கேட்டு விட்டோம், ஹுதுபா முடிந்தவுடன் வீட்டை போய் ஒரு போலீஸ்காரனாக மாறிவிடக் கூடாது. அங்க இருக்கிற மனைவி அழைத்து வீட்டை சுத்தமாக்குங்கள் என்று ஏவுகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டும். நாம் இருக்கின்ற இடம் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது விடயமாக சகோதரர்களே, எமது இல்லங்கள் அஜ்னபி மஹ்ரமி பேணப்படுகின்ற இல்லங்களாக இருக்க வேண்டும். சொல்லப்படுகின்ற செய்தி மிக முக்கியமான விடயம் சகோதரர்கள். இன்றைக்கு சில விடயங்கள் ஒரு சர்வ சாதாரண விடயமாக இன்றைக்கு இது ஹராமா ஹலாலா கூடுமா கூடாதா என்று தடமாடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மார்க்கத்தின் மிக முக்கியமான விடயங்கள் மாறிவிட்டது. சிலருக்கு இது தடை செய்யப்பட்ட விடயம் கூட எல்லோரும் செய்கின்றார்கள் தானே, கூடும் தானே என்கின்ற அளவுக்கு மாறுகின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஜ்னபி மஹ்ரமி, சிலருக்கு இந்த குத்துபாவில் தான் அஜ்னபி என்றால் என்ன, மஹ்ரமி என்றால் என்ன என்று தெரிய வருகின்ற நிலையும் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. குத்துபா இடம் காணாது, கொடுக்காது. நாங்க படிக்கவர் யார் அஜ்னபி, என்னுடைய மகள் யாரோடு பேச வேண்டும், யாரோடு எப்படி உறவோடு இருக்க வேண்டும் என்பதை நான் தந்தை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு தெரிய வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் யாரோடு உறவாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச்சு கதைகள் இருக்க வேண்டும் என்பதை தாய் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அஜ்னபி மஹரம் என்றது இஸ்லாம் எப்படி பார்க்கின்றதோ அதுக்கு முற்று முழுதாக மாற்றமாக எமது முஸ்லிம்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கின்றது கவலையாக இருக்கின்றது. எல்லை மீறிவிட்டது. சில நேரங்களில் நாம் வாழுகின்ற இலங்கை, இந்தியா போன்ற இந்த நாடுகளில் இந்த கலாச்சாரம் ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் மார்க்க வரம்பை மீறி நாங்கள் செல்ல முடியாது சகோதரர்களே. அதுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. இன்றைக்கு அந்த எல்லை கடந்து போகின்ற, தாண்டி செல்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றது கவலையாக இருக்கின்றது. வீட்டில் தன் மனைவியுடைய சகோதரி நமக்கு யார் என்பதை நாங்கள் தெரிய வேண்டும். மதினிமார்கள் இவர்களோடு உள்ள உறவு எப்படி என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய சகோதரன் தன்னுடைய மனைவிக்கு என்ன உறவு என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த அளவோடு நிற்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். பாடசாலை சூழலில் இருக்கின்றோமா, காரியாலயம் ஆபீஸ்களில் வேலை செய்கின்றோமா, நாம் வேலை செய்கின்ற இடங்களில் ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்களா, அவர்கள் யார், இவர்களுடைய உறவு முறை என்ன, இவர் மஹமியா அஜ்னபியா என்பதை நாங்கள் அறிந்து அவர்களோடு உறவாடுகின்ற நிலை இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லை என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆபத்தான ஒரு நிலை எங்களுக்கு உருவாகிவிடும். மிக கவலையாக இருக்கின்றது. இன்றைக்கு வீதியால் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் வீட்டில் இருக்கின்ற பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? மீன் விற்கின்ற சகோதரர் மீனை வித்து போக வேண்டும், மரக்கரை விற்கின்ற சகோதரர் மரக்கரை விற்க வேண்டும், வீட்டுக்கு வேலைக்கு வருகின்ற ஓடாவியாக இருந்தாலும் சரி, மேசனாக இருந்தால் அவரோட வேலையோடு அவரோட அளவோடு நிற்க வேண்டும். எங்களுடைய சகோதரர்கள் திறந்து விட்டாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு முன்னால் போய் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற யாராக இருக்கிறார்கள்? பெண்கள். வீட்டுக்கு வேலைக்கு வருகின்ற ஆண்களுக்கு உணவுகள் பரிமாறுகின்ற, குடிபானங்கள் பரிமாறுகின்ற மிக முக்கியமான நபர்களாக வீட்டில் இருக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். என்ன சகோதரர்களே, பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தலைக்கு மேல கையை வைச்சால் எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே இந்த அஜ்னபி மஹ்ரம் என்கின்ற விடயத்தில் மிகவும் ஆழமான ஒரு தலைப்பு. இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் தம்பி, என்ற பிள்ளை இன்றைக்கு எல்லா பெண்களும் படிக்கின்ற பாடசாலையில் படிக்கிறாள், ஆம்பளை புள்ளில் அங்க இல்ல, தனியா பெண்கள் படிக்கின்ற ஸ்கூல்ல படிக்கிறாள் என்று சொன்ன போது நான் சந்தோஷப்பட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்களோட வாப்பா இங்க இல்ல? நான் கேட்டேன், அந்த பிள்ளோட வாப்பா இங்க இல்ல, எப்படி அந்த பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருது கேட்டேன். அது சொன்னா திருவில்ல போயிட்டு வருது. படிக்கிற ஸ்கூல், எல்லா பெண்களும் படிக்கிற ஸ்கூல், கூட்டிக்கு போறவர் அஜ்னபி. நம்ம ஒரு பகுதியை தான் பார்க்கிறோம், மற்ற சைட்டை நாம பார்க்கிற இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வீடுகள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக மாற
இஸ்லாம் பல விடயங்களை சொல்கிறது. இன்றைய குத்துபாவில் சில விடயங்களை நினைவுபடுத்தினேன். இந்த சொல்லப்பட்ட விடயங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றிருந்தால் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எமது இல்லங்கள் ஒரு இஸ்லாமிய இல்லமாக இருக்க இஸ்லாம் கூறுகின்ற விடயங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். 4வது விடயமாக சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளில் நாங்கள் ஹலாலை மட்டும் பரிமாறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் சொல்கிறார்கள் ஹலால் ஹராம் விடயம், எல்லோரும் பேசுகின்ற விடயம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் நடைமுறைப்படுத்துகின்றோமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் சொல்கின்றோம், நாளை மறுமை நாளில் என்னுடைய மனைவி ஓடி விடுவாள், பிள்ளைகள் ஓடி விடுவார்கள், தாய் ஓடி விடுவாள், தந்தை ஓடி விடுவான், நண்பர்கள் ஓடி விடுவார்கள், நான் தனியே நின்று கொண்டிருப்பேன், ஒரே ஒரு நன்மை தேவை, சுவர்க்கம் போக்கு யாரும் தரமாட்டார்கள் என்று எல்லோரும் பேசுகின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி ஓடுகின்றோம்? எதற்காக வேண்டி ஓடுகிறோம்? பெரிய அண்டை கொத்திருக்கும் விளங்குதில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சம்பாதித்தல் என்கின்ற விடயத்தை இஸ்லாம் விரும்புகின்றது, இஸ்லாம் தூண்டுகின்றது. அது மாற்று கருத்து இல்லை. நாங்கள் உழைக்க வேண்டும். உழைக்காமல் வீட்டுக்குள் நாங்கள் முடங்கி இருப்பது என்பது கூடாது. நாங்கள் உழைக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உழைப்பு ஒரு ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரு மனிதர் நீண்ட பயணம் போகின்றார். சாதாரண பயணம், நீண்ட பயணம். பயணத்தில் பல கஷ்டம், பல துன்பம், தாங்க முடியவில்லை. தன்னுடைய 2 கைகளையும் ரப்பிடத்தில் உயர்த்தி, யா ரப், இன்னைக்கு அதை தாயா அல்லாஹ், இதை தாயா அல்லாஹ் என்று கேட்க முற்படுகின்றார். அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகின்றார், கேட்கின்றார். ஆனால் மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம். வ மஷ்ரபுஹு ஹராம், குடித்த குடிபானம் ஹராம். வ மல்பசுஹு ஹராம், அணிந்திருக்கின்ற ஆடை ஹராம். வ உஸ்திய பில் ஹராம், ஹராத்திலேயே உடம்பை முழுமையாக வளர்த்திருக்கின்ற இந்த மனிதன் தன் ரப்பிடத்தில் 2 கைகளை மீந்தி தன் கஷ்ட நிலையில் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று கேட்கின்ற போது ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அல்லாஹ் இவன் துஆவை அங்கீகரிப்பானா? நிச்சயமாக அங்கீகரிக்கவே மாட்டான் என்ற கருத்தடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, வீட்டுக்கு வெளியில் லஞ்சம், வட்டி, ஏமாற்றுதல், மோசடி, பதுக்கல், தலையில தொப்பி, எல்லா ஹராத்தையும் செய்துவிட்டு வீட்டில் இருக்கின்ற மனைவி என்னுடைய சிரிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கின்ற மகன் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைப்பது எந்த அளவுக்கு நல்ல தன்மை சகோதரர்களே. நாங்கள் ஹலாலாக உழைக்க வேண்டும், ஹலாலை தின்ன கொடுக்க வேண்டும். சில வீடுகளை பார்த்தால் கவலை, பெரும் பெரும் வீடுகள். அன்புக்குரிய சகோதரர்களே, வீடு கட்டுகின்ற போது அதுக்குன்னு சில முறை இருக்கிறது. நான் சொல்லுகிறது ஓரா கட்டப்போடா, எல்லை மீறி சில வீடுகளை பாருங்க, சும்மா கிடக்கு, சில ரூம் மாடி சும்மா கிடக்கும். அந்த கல்யாண அண்டைக்கு மட்டும்தான் ஃபுல்லா பல்ப் பத்தும், மற்ற நாளெல்லாம் மாடிகள் சும்மா இருக்கும். வீட்டில் 2-3 பிள்ளைகள், மற்ற எல்லாம் சும்மா ஒட்டரை பிடிச்சி போய் ஷைத்தான் குடியிருக்கின்ற இடங்களாக காணப்படுற சொல்ல அதெல்லாம் தடுத்தாங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்லை, இஸ்ராஃப். நமக்கு தேவையான அளவுக்கு கட்டோடும், அதுக்கு மேலே நமக்கு தர்மம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நம்மட சூழலை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு முறைமைகள். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நியமத்தாக புரியாமல் எல்லை மீறி அந்த நியமத்தை செய்கின்ற பயன்படுத்துகின்ற நிலை, ஹராம் எல்லை மீறி போகின்ற நிலை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களிடத்தில் சொல்லுகின்ற விடயம் ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும், ஹலாலாக நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே வீட்டுக்குள்ளும்
வீட்டுக்கு வெளியிலும் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றிருந்தால், வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கின்ற மனைவி கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அனைத்தும் ஹலாலான முறைகள் இருக்க வேண்டும். சும்மா கற்பனை பண்ணிப்பா எங்களுடைய வீடு இன்றைக்கு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் என்னுடைய உழைப்பால் கட்டப்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஹலால். இன்றைக்கு எத்தனையோ வீடுகள் மோக்கேஜ், அவ்வளவு பேங்கில் இருக்கு. எத்தனையோ வளவுகள் பேங்கில் இருக்கு. அவங்களோட உறுதிகள் ஆடம்பரமாக வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிற பார்ப்பதற்கு ஆடம்பரம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலரை தவிர சிலர் அல்ஹம்துலில்லாஹ் தௌபா செய்து, சிலர் அல்லாஹ்விடத்தில் இறங்கி, யா அல்லாஹ் நான் செய்த பாவம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இறங்கி தௌபா செய்து மீண்ட சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். ரப்புடைய வசனம் சொல்லுகின்ற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று சொல்லுகின்ற போது உள்ளம் மாறி உருகி ஈமானோடு வாழ்கிறார்கள், தௌபா செய்து விட்டார்கள். அவர்களை தவிர சிலரை பார்க்கிற கவலையாக இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் விளங்குதில்லை. வாகனங்கள் சுப்ஹானல்லாஹ் இலகுவாக சொல்லுகிறார்கள், லீசிங்கில் எடுத்த மௌலவி சுப்ஹானல்லாஹ் வாய் கூசாமல். சில நேரங்கள் வெக்கம், ஒரு மௌலவிட்ட சொல்றோம் வெக்கம் வர இல்லையா, எங்கட வீடு மோக்கேஜ் பண்ணின வீடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். எப்படி சகோதரர்களே வீட்டை நம்ம ஹராத்தில கட்டி போட்டு ஹராத்திலேயே முழுமையாக வைத்திருந்து விட்டு நிம்மதியை சந்தோஷத்தை ஒரு இஸ்லாமிய பெண்ணை, ஒரு இஸ்லாமிய மகளை, ஒரு இஸ்லாமிய மகனை எப்படி நாங்கள் எதிர்பார்ப்பது சகோதரர்களே? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். எனவே நாங்கள் ஹலால் ஹராம் விடயத்தில் மிக நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதை போன்று இறுதியாக இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் அதை சம்பந்தமான விடயங்களை கற்க வேண்டும். இந்த விடயங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றிருந்தால் அது மாற்றத்தை நோக்கி நாங்கள் கொண்டு வர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன சில விடயங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அடிப்படை விதி இருக்கிறது. அதையும் சொல்லி என்னுடைய கொத்துவாவை நான் முடிக்கலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டுமே இருந்தால் ஒரு அடிப்படை விதியாக இஸ்லாம் சொல்கின்றது, நாங்கள் தேர்வு செய்கின்ற துணை சாலிஹாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் மகனாக இருந்தால் வர இருக்கின்ற பெண் மகள் ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெண் மகளாக இருந்தால் அவள் முடிவெடுக்கணும், பாப்பா இல்ல உம்மா இல்ல, அவள் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு வருகின்ற கணவன் ஒரு சாலிஹான கணவனாக வர வேண்டும். ஆணும் சாலிஹான பெண்ணை நினைப்பது போன்று அந்த பெண்ணும் விரும்ப வேண்டும். தொழக்கூடிய, குடும்பத்தோடு நல்ல முறை நடக்கக்கூடிய, சமூகத்தோடு நல்ல முறை நடக்கக்கூடிய, ஹலாலான முறையில் உழைக்கக்கூடிய, அல் குர்ஆனை ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, இப்படி இஸ்லாமிய பண்பாடுகள் நிறைந்த ஒரு சாலிஹான துணைகளை தேடுவதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் இந்த உலகத்தின் பொக்கிஷங்களில் மிக பெருமதியான ஒரு பொக்கிஷத்தை சொல்லட்டுமா? சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண். அல்லதி இதா நஸர இலைஹா சர்ரத்துஹு, அவளை பார்த்தால் ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹு அக்பர். எங்கட வீட்டிலே எங்கட மனைவியை பார்த்தா சந்தோஷம் வருதுன்னு அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் வரலையா ஷைத்தான் ஐயா வீட்டுக்குள்ள. வ இதா அமரஹா அதாஅத்து, ஏதாவது அந்த ஆண்மகன் சொன்னால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். வைதா காப அன்ஹா ஹஃபிலத்துஹு, அவர் இல்லையா அவருடைய சொத்துக்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மானத்தை, அவனுக்கு சொந்தமான உடம்பை பாதுகாக்கின்ற பெண்ணாக அந்த பெண்மணி காணப்படுவார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் எடுத்து சொன்னார்கள், ஒரு காலத்தில் திருமணம் என்பது 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கின்ற முறை இருந்தது. அழகுக்காக, குடும்பத்திற்காக, சொத்துக்காக முடிக்கின்ற நிலைகள். இதில் மார்க்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். யார் மார்க்க உள்ள ஒரு பெண்ணை, ஒரு ஆணை திருமணம் முடிக்கின்றாரோ வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக இருக்கும். கிடைக்கின்ற பிள்ளைகள் ஒரு இஸ்லாமிய பின்புலம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். ஒரு இஸ்லாமிய ஒரு சூழல் அங்கே உருவாகும் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தருகிறது. ஆக எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வீடுகள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக இருக்க வேண்டுமா? இபாதத்துகள் மூலமாக உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுவோம். எங்களுடைய வீடுகள்
இஸ்லாமிய வீடுகளாக இருக்க வேண்டுமா, சுத்தம் நிறைந்த வீடுகளாக மாற்றுவோம். எங்களுடைய வீடுகள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக இருக்க வேண்டுமா, அஜ்னபி மஹ்ரம் என்கின்ற விடயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எங்களுடைய வீடுகள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக இருக்க வேண்டுமா, ஹலாலை பின்பற்றுகின்ற நல்ல நடைமுறைகளை கொண்டு வருவோம். எங்களுடைய வீடுகள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக இருக்க வேண்டுமா, மலக்குமார்கள் இறங்குகின்ற வீடுகளாக நாங்கள் மாற்றுவோம். இப்படி நாங்கள் செய்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நல்ல முன்மாதிரி மிக்க பிரஜைகளை நாங்கள் உருவாக்க முடியும், தலைவர்களை உருவாக்க முடியும், நல்ல சிறந்த பிள்ளைகளை மாணவர்களை நாங்கள் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் விட்டு செல்ல முடியும் என்பதை எனது இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துமாறும் அதே போன்று இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. அத்துணை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் கற்று எங்களுடைய வீடுகள் நாங்கள் ஒரு இஸ்லாமிய வீடுகளாக மாற்ற நாங்கள் தயாராக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மவுத் என்பது நிச்சயமானது, கபருடைய வேதனை என்பது நிச்சயமானது, கபர் நிச்சயமாக எங்களை வைத்தவுடன் நெருக்கும் என்பது நிச்சயமானது, மஹ்ஷர் என்பது நிச்சயமானது, நாளை மஹ்ஷரில் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கேள்வி கேட்பான் என்பது நிச்சயமானது, கேள்வி கேட்டதின் பிற்பாடு சுவர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு தருவதும் நிச்சயமான சோழர்களே. எனவே அல்லாஹை அஞ்சிக் கொள்வோம், எங்களுடைய வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம், சிறந்த நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அகீமுஸ் ஸலாத்.